பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்பின் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பிரே டிவி நேயர்களுக்கு பல வருட காலங்களாக வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் அந்த ஹுத்பாக்களை நாங்கள் மொழிபெயர்க்கின்றோம். முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஃபைசல் பின் ஜமீல் கஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு சிரிப்பு மற்றும் அழுகை என்பதாகும். அல்லாஹை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய படைகோலத்தை பார்த்து எங்களை பார்த்து சிந்திக்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு பணித்திருக்கிறான். சூரா தாரியாத் 21வது வசனம், நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாதா, உங்களை பார்த்து சிந்திக்கக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே உங்களுடைய மனிதன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படைகோலத்திலே அல்லாஹ் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல ஆதாரங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அவன் சக்தி வாய்ந்தவன், அவன் இரக்கமுள்ளவன், ஞானமுள்ளவன் என்பதை தெளிவுபடுத்துகின்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீங்கள் பார்த்து படிப்பினை பெறக்கூடாதா? அப்படியான அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அழுகையும் சிரிப்பும். மனிதனை அல்லாஹ் அழுக வைக்கின்றான், அதே மனிதனை அல்லாஹ் சிரிக்க வைக்கின்றான். மனிதனுடைய இயல்பாக அல்லாஹு தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் சூரா அன்-நஜ்ம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களை சிரிக்க வைக்கின்றான், இன்னும் அவனே உங்களை அழச் செய்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களிலே அல்லாஹ் சிரிப்பையும் அழுகையும் வைத்து படைத்திருக்கின்றான். மனிதனுக்கு அழுகை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். மனிதனை அழ வைக்கின்ற விடயங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு உலகத்திலே ஏற்படுத்தி கொடுக்கின்றான். இரண்டையும் அல்லாஹ் தான் கொண்டு வருகிறான். ஒன்று கொண்டு முரணான இரண்டு விடயங்கள், ஆனால் அல்லாஹ் அந்த இரண்டு விடயங்களை மனிதன் மூலமாக அல்லாஹ் செய்ய வைக்கின்றான். அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களின் மீது சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அதாவது மாற்றமான இரண்டு விடயங்களையும் படைப்பதற்கு அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான். எனவே குர்ஆனுடைய அந்த வசனம், ஒரு அடியான் செய்கின்ற அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடக்கின்றது. அது அழுகையாக இருந்தாலும் சரி, சிரிப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நிலைமையை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அதே போன்று மனிதர்களுடைய விடயங்களை அல்லாஹ் மனிதனுடைய சகல நிலைமைகளையும் அல்லாஹ் படைத்து அதை அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கின்றான். மனிதனுடைய உள்ளத்திலே சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களையும் அழுகை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் தான் போட்டு கொண்டிருக்கின்றான். அழக்கூடிய காரணங்கள், அதே போன்று சிரிப்பு சந்தோஷத்துக்குரிய காரணங்கள் எல்லாம் அல்லாஹ் தான் படைத்து வைத்திருக்கின்றான். யாருக்கும் தெரியாது நான் எப்போது சிரிப்பேன், எப்போது அழுவேன், எப்போது எனக்கு அழுகை வரும், எப்போது சிரிப்பு வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அதை மறைத்து அல்லாஹ் சந்தோஷமான கவலையான விடயங்களை ஏற்படுத்தி சிரிப்பையும் அழுகையும் அல்லாஹ் உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய கடைசி நேரத்திலே மகளை அழைத்தார்கள். அழைத்து மகள் ஃபாத்திமாவோடு ஒரு ரகசிய வார்த்தையை பேசினார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அழுதார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை அழைத்து இன்னும் ஒரு விடயத்தை ரகசியமாக சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்திலே கேட்டார்கள், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்குள்ளார் ஒரு விடயத்தை சொன்ன போது நீங்கள் அழுதீர்கள், பிறகு இன்னொரு விடயத்தை சொன்ன போது நீங்கள் சிரித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது தடவை இடத்தில் சொன்னார்கள், நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு மரணம் நெருங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது எனக்கு கவலை ஏற்பட்டு அழுதேன். பிறகு என்னை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் முதலாவதாக என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை முதலாவது சந்திக்கக்கூடிய பெண் நீதான் என்று சொன்னார்கள். அதை நான் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன், சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த முன்மாதிரியாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா நிலைமைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அப்படியான நிலைமைகள் ஒன்றுதான் சிரிப்பு, அழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பண்புகளை, நபி அவருடைய தன்மைகளை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு எப்படிப்பட்டது என்றால், இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது சிரிப்பதாக இருந்தாலும் புன்முறுவல் பூப்பார்கள், வெடி சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள்.
எப்போதும் புன்முறுவை பூத்தவர்களாக அதாவது புன்னகை பூத்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மிகவும் சிரிப்பதாக இருந்தால் அவருடைய அந்த கடைவாய் பற்கள் தென்படும் அளவுக்கு சிரிப்பார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எப்படியான விடயங்களை பார்த்து சிரிப்பார்களோ அப்படியான விடயங்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று மக்கள் எந்த விடயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த அப்படியான விடயங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு, நாங்கள் சிரிக்கின்ற போது உண்மையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்களை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். முதலாவது, மக்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் மக்களை சிரிப்போட்டுவதற்காக வேண்டி பொய் கதைகளை சொல்லி மக்களை சிரிப்பு காட்டுவார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அதிகமாக சிரிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அதிகமாக சிரிக்கக்கூடாது. அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்த விடயம், சில சிரிப்புக்கள் பழிக்கப்படக்கூடியதாகவும் வெறுக்கப்பட்டதாகவும் இருக்கின்றன. ஒரு பாவமான விடயத்தை கேட்டு சிரிக்கக்கூடாது, பாவமான விடயத்தை பார்த்து சிரிக்கக்கூடாது. அதே போன்று இன்னொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை, ஏற்படக்கூடிய சிரமத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடாது. இன்னொரு மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனையை வைத்து அந்த மனிதனை குத்தி காட்டக்கூடாது. ஏழ்மை, நோய், அதே போன்று சேதங்கள் உடம்பிலே ஏற்படுகின்ற போதெல்லாம் அதை பார்த்து நாங்கள் சிரிக்கக்கூடாது, கவலைப்பட வேண்டும். இன்னும் ஒருவர் சருகி விழுகின்ற போது அவரை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. இன்னும் ஒருவர் தவறு செய்வதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. இன்னும் ஒருவர் பாவம் செய்வதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது. மாறாக அவருக்கு நாங்கள் உபதேசிக்க வேண்டும், அவருக்காக துவா செய்ய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் நாங்கள் மன்றாட வேண்டும். அதே போன்று எப்போதுமே சோதனைகளை விட்டும் அச்சம் தீர்ந்திருக்கக்கூடாது. அல்லாஹ் இடத்திலே சோதனைகள் ஏற்படுகின்ற போது மார்க்கத்தில் உறுதியை தருமாறு அல்லாஹ் இடத்திலே வேண்ட வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை பார்த்து ஒரு முஸ்லீம் எப்போதும் சந்தோஷப்படக்கூடாது. ஏற்படக்கூடிய முசீபத்துக்கள், சோதனைகளை பார்த்து ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படக்கூடாது. அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், சுபிட்சத்தை கொடுக்க வேண்டும், விமோசனத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும். அவருக்கு ஆஃபியத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே மன்றாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பழிக்கப்படக்கூடிய சிறப்புகளில் ஒன்றுதான் ஒரு முஸ்லீம் இன்னொரு மனிதனை பரிகாசம் செய்து பரிகாசம் செய்வது. பரிகாசத்துக்காக வேண்டிய ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சிரிப்பது. அதே போன்று அல்லாஹ்வை கேவலப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி சிரிப்பது. இவைகள் அனைத்தும் பழிக்கப்படக்கூடிய வெறுக்கப்பட்ட சிரிப்புகளாகும். அல்லாஹ்வுடைய விடயத்தை பார்த்து சிரிப்பது, மார்க்க விடயங்களை பரிகாசமாக எடுப்பது, அது இறை நிராகரிப்பின் பால் மனிதனை இட்டுச் செல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலகத்திலே காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் முஃமின்களை பார்த்து சிரிப்பார்கள் பரிகாசத்துக்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல்-முத்தஃபிஃபீன் 29வது வசனத்திலே. அதே போன்று அப்படி உலகத்திலே முஸ்லீம்களை பார்த்து பரிகாசத்துக்காக சிரிக்கக்கூடியவர்களை பார்த்து மறுமையிலே முஃமின்கள் அந்த காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள். சூரா அல்-முத்தஃபிஃபீன் 34வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை சுப்ஹானல்லாஹ், இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிரிப்பை பற்றி சொல்கின்ற போது, வெடிசிரிப்பு போட்டு நபி அவங்க சிரிக்க மாட்டாங்க, வெடிசிரிப்பு சிரிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழுகின்ற போதும் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும், நெஞ்சிலிருந்து ஒரு வகையான சத்தம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று அழுதிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார். சில சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார். சில சந்தர்ப்பத்தில் குர்ஆன் ஓதப்படுகின்ற போது அழுதிருக்கிறார்கள். பயம் கலந்த அழுகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை இருந்தது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அழுவதற்கு சில காரணங்கள் உள்ளன. அப்படியான காரணங்கள் ஒன்றுதான் கவலை, துக்கம், சஞ்சலம். அதே போன்று சிரிப்பதற்கும் சில காரணங்கள் உள்ளன, சந்தோஷம், மகிழ்ச்சி, இது போன்ற விடயங்கள். என்றாலும் அழுகைகளிலாக சிறந்த அழுகை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சில அடியார்களுடைய அழுகை. சூரா மரியம் 58 வசனத்தில் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் கீழே விழுந்து சுஜூதிலே விழுந்து அழுவார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், 2 கண்களை நரகம் தீண்ட மாட்டாது. அதில் ஒரு கண் அல்லாஹ்வை நினைத்து அழுத கண், மற்ற கண் அல்லாஹ்வுடைய பாதையில் பாதுகாப்பில் ஈடுபட்ட கண். அதே போன்று சொர்க்கத்துடைய நிலை, அதாவது அர்ஷுடைய நிலை பெறக்கூடிய 7 கூட்டத்தில் ஒருவர் தான்
அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து கண்ணீர் வடித்தவர். முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், நல்லவர்கள், அவர்கள் நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார். எதுவரைக்கும் அழுதார்கள்? தன்னுடைய நெஞ்சி நலையும் அளவுக்கு மீண்டும் அழுதார்கள். எதுவரைக்கும் தாடி நலையும் அளவுக்கு மீண்டும் அழுதார்கள். அந்த அவர்கள் இருந்த இடம் அப்படியே, நிலம் அப்படியே நலைந்து போகின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்று அழைக்க வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை மன்னித்திருக்கும் நிலைமையில் நீங்கள் அழ வேண்டுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? எனவே நேற்றிரவு எனக்கு ஒரு ஆயத் இறங்கியது. அந்த ஆயத்தை யாரெல்லாம் ஓதி சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அதான் சூரா ஆல இம்ரான் 190வது வசனம். வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அதே போன்று இவ்வாறான விடயங்களில் அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அழுதார்கள். கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்காக அழவில்லை. நான் அழுவதெல்லாம் நான் செல்கின்ற பிரயாணம் மிக தூரமானது. ஆனால் நான் எடுத்திருக்கக்கூடிய கட்டுச்சாதகமும் மிக குறைவானது. நான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில் நிறுத்தப்பட்டால் நான் சொர்க்கத்துக்கு செல்வேனா நரகத்துக்கு செல்வேனா என்று எனக்கு தெரியாது என்று நான் அழுகிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், நான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திமஷ்கில் இருக்கும்போது சென்றேன். அப்போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டிருந்தார். நான் கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள் என்று. சொன்னார்கள், நான் இப்போது மார்க்க விடயத்தில் அறிந்திருப்பது தொழுகை மாத்திரம்தான். இந்த தொழுகை கூட இப்போது உதாசீனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதே, தொழுகை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அத்தா அல் ஹிஃபாஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நான் காணும் போதெல்லாம் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். நான் கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள் என்று. சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே ஒரு நரகவாதியாக இருப்பேனோ என்று நான் பயந்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மரணம் ஏற்பட்ட போது அழுதார்கள். கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், நான் மரணத்தை பயந்து அழவில்லை, உலகத்தின் மீது ஆசை கொண்டு அழவில்லை. நான் அழுவதெல்லாம் எனக்கு அதாவது கடும் உஷ்ணமான நேரத்திலே நோன்பு பிடிக்க கிடைக்கவில்லை என்பதை நினைத்துத்தான். குளிரான காலத்தில் நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லையே, அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறதே, அதை நினைத்து தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். ஜாஃபர் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கிறார்கள், நான் அபு தையா என்று சொல்லக்கூடியவரை நோய் விசாரிக்க சென்றபோது அவர் சொன்னார், நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இன்று அவன் அதிகப்படுத்த வேண்டிய நன்மைகள் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் இன்று மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்திலே படுபோக்காக இருக்கிறார்கள். நல்ல விடயங்களை செய்கின்ற விடயத்தில் மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அழுதார்கள். ஹுத்பாவுடைய முதல் பகுதியை ஹத்திபாவை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதி அல்லாஹ் இப்போ வந்து தக்வாயை வலியுறுத்தியதன் பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலகத்துடைய விடயங்களை இழந்து இன்று எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நஃப்ஸை அவர் வீணாக்கி கொண்டிருக்கிறார். கவிதை ஒன்று படிக்கிறார்கள், எனது நஃப்ஸ் ஆகிறது, அது எல்லா விடயங்களையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிற அந்த நஃப்ஸ் ஒரு நாள் அது 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 சென்றுவிடும், போய்விடும், மரணம் ஏற்பட்டுவிடும். அது சென்றால் நான் எப்படி அழாமல் இருப்பது என்ற கவிதையை படித்துவிட்டு, உலகம் என்பது அது அது முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. உலகத்துக்கு ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கென்று சில சட்டங்களை வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் கொஞ்சமாக சிரித்தால் அதிகமாக அழ வேண்டும். ஒரு நாள் நடந்தால் பல நாட்கள் நீங்கள் நஷ்டமடைய வேண்டும். உலகத்துடைய சிற்றின்பங்களை நீங்கள் அடைந்து கொண்டால், மறுமையை மறந்து நீங்கள் வாழ்ந்தால் நிம்மதியான விசாலமான அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஒரு நாளுடைய சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள், காலம் முழுக்க நஷ்டமடைந்து விடுவீர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லாஹ் மஸ்ஊத், ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாலும் ஒரு துக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எந்த வீடு சந்தோஷத்தால் இருக்குமோ அந்த வீட்டுக்கு துக்கமும் ஏற்படும். இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எப்போது ஒரு மனிதன் சிரிப்பானோ அதுக்கு பின்னால் அவன் அழ வேண்டி வரும். எனவே இவ்வாறு விடயம் இருக்கின்ற போது நாங்கள் உண்மையான அழுகை, உண்மையான சந்தோஷம், உண்மையான சிரிப்பு அது ஒரு முஃமின் சொர்க்கத்துக்கு சென்றதுக்கு பின்னால் தான் ஏற்படும். ஒரு கவிதையை படிக்கிறார்கள், ஆதமுடைய மகனே, நீ அழுது கொண்டிருக்கும் நிலைமையிலே உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தார்கள்.
உனக்கு சூழல் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷத்தால் சிரித்து கொண்டிருந்தார். எனவே மக்கள் அழக்கூடிய நாளிலே நீ சந்தோஷமாக ஆக வேண்டுமாக இருந்தால் அதுக்காக நீ அமல் செய்ய வேண்டும். மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீ சிரித்து கொண்டு போவாய், மக்கள் உன்னை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முனாஃபிகீங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருப்பது என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குறைவாக சிரிங்கள், அதிகமாக அழுங்கள், அவர்கள் செய்த வெற்றிக்கு அதுதான் தண்டனையாகும். இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னவென்றால், நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஆயத்தை அறிவிப்பதெல்லாம் இந்த உலகத்தை இந்த மக்கள் தெரிவு செய்து விட்டார்கள், ஆகிரத்தை மறந்து விட்டார்கள். எனவே அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும். உலகத்திலே குறைவாக சிரித்த காரணத்தினால் அவருடைய கவலை துக்கம் மறுமையிலே அதிகரித்துவிடும். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பஸ்ராவிலே ஒரு தடவை அவர்கள் குத்பா செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார் அபூ மூஸா அஷ்அரி குத்பாவிலே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அழுங்கள், அழாவிட்டால் அழுவதை போன்று நீங்கள் பாசாங்கு செய்யுங்கள், நடியுங்கள். ஏன்னா நரகவாசிகள் அழுது கொண்டே இருப்பார்கள், கண்ணீரெல்லாம் வத்திவிடும், பிறகு அழுவார்கள். எந்த அளவு கண்டால் அந்த கண்ணீர் முடிந்து அது இரத்தமாக, அந்த அழுகை இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். அந்த இரத்த கண்ணீர் எந்த அளவு கண்டால் அதில் கப்பல்களை ஓடவிட்டால் கப்பலும் ஓடிவிடும், அந்த அளவுக்கு அதிகமாக இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். எனவே இது எச்சரிக்கையாக இருக்கிறது. கியாமத்துடைய நாளையிலே உலகத்திலே அதிகமாக சிரித்து குறைவாக அழுதவர்களுடைய நிலைமை பாவங்களை செய்திருந்தால் இவ்வாறு தான் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை சொல்கின்றான் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி ஸலவாத்து சொல்லுமாறு வலியுறுத்தி நீண்டதொரு துஆவை செய்து முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டும் ஹத்தீப் ஃபைசல் வஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்றுச் இரண்டாவது ஹுத்பா மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை நாங்கள் மொழிபெயர்ப்பதற்கு முன்னால் சிறிதொரு இடைவேளை.